உருவாக்க முடியும். இன்றைய மாணவர்கள் வெறும் வேலை வாய்ப்பை தேடுவதாக மட்டுமல்லாமல் வேலை உருவாக்குபவர்களாகவும் மாற வேண்டும். புதியங்களை எவ்வாறு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக மாற்றுவது என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். ஸ்டார்ட் அப் நிறுவனமா அப்படி என்றால் என்று கேட்பவர்களும் இக்கூட்டத்தில் சிலர் உண்டு. ஸ்டார்ட் அப் நிறுவனம் என்றால் மக்களிடம் உள்ள ஒரு முக்கிய பிரச்சனையை புதுமையாக வழியில் தீர்வு கண்டுபிடித்து அதை ஒரு தொழிலாக மாற்றுவதுதான் ஸ்டார்ட் அப் திட்டம். உதாரணமாக மளிகை கடையின் ஸ்டார்ட் அப் திட்டம் அமேசான், பிளிப்கார்ட். உணவகத்தின் ஸ்டார்ட் அப் திட்டம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூற்று ஒன்று உள்ளது, ஒரு விஷயத்தை உங்களால் எளிமையாக விளக்க முடியவில்லை என்றால் அதை நீங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமாம். அதற்கான விளக்கம், ஒரு செயல் திட்டத்தை நாம் எவ்வளவு நுணுக்கமாக செய்திருந்தாலும் அதை மற்றவர்கள் எளிய முறையில் விளக்க தெரிந்தால் மட்டுமே அதை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஐன்ஸ்டீன் அழகாக குறிப்பிடுகிறார். நம் திருவள்ளுவர் மற்றும் சும்மாவா? நம் ஐயன் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்வன்மை என்னும் அதிகாரத்தில் இதை தெளிவாக கூறியிருக்கிறார். தான் எடுத்துக்கொண்ட கருத்தை கேட்பவன் மனதில் பதியும்படி தெளிவாக விளக்கி சொல்வதே ஒருடைய அறிவின் ஆகச்சிறந்த திறமையாகும். அன்பு நண்பர்களே, சிந்திக்க தெரிந்தால் மட்டுமே வரலாற்றில் தனித்து நிற்கிறான். நாமும் வெறும் பாடல்கள் மட்டும் இருப்பாமல் நம் புத்தி என்னும் கத்தியை தீட்டி கூர்மையாக்கி சிறந்த படிப்பாளர்களாக உருவெடுப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.